சென்னையில் தொடர்ந்து ஒரு 2-3 நாளாகவே மழையாக தான் இருக்குது. இன்றைக்கி வேறு நம்ம ஈவினிங் ஷோ கூலி படத்துக்கு டிக்கெட் போட்டிருக்கோம். மழை வந்துடக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். கரெக்டாக தியேட்டருக்கு பக்கத்தில் போகவும் செம மழை வந்துருச்சு. நினையாமல் தப்பிச்சிட்டே நினைக்காதீங்க. ஃபுல்லாக நினச்சிட்டேன். நான் மட்டும் நினைல, அந்த தியேட்டருக்கு படம் பார்க்க வந்திருந்தா முக்கால்வாசி பேர் நினைச்சிட்டாங்க. வேறு வழியே கிடையாது. என்னோட ஹெல்மெட் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு நினச்சி கடைசியில் ஸ்நாக்ஸ் வைக்கிறதுக்கு தான் யூஸ் ஆயிருக்கு. 6:45 ஷோ, 6:30 தான் உள்ளே அலோவ் பண்ணாங்க. இந்த தேட்டரில் 2 ஸ்க்ரீன் இருக்குது. 2 ஸ்க்ரீனுமே ஹவுஸ்ஃபுல். அதனால் செம கூட்டமாக இருந்தது. தலைவர் படம் மழை மட்டும் வராமல் நினையாமல் பார்த்துருந்தா நல்லா ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணி பார்த்துருந்துருக்கலாம். நிறைய பேர் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி நெகட்டிவ் ரிவ்யூலாம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அந்த அளவுக்குலாம் இல்லை. படம் ரொம்ப நல்லாவே இருந்தது. படம் முடிஞ்சு ரிட்டன் வர்ற வழியில் ஜம் பர்மா அத்தோ கடை அப்படின்னு ஒரு கடை இருந்தது. நல்லா மழையில் வேறு நனைஞ்சிருந்தோம். சூடாக ஒரு அத்தோ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கடைக்கு வந்தாச்சு. அத்தோ சாப்பிட்றதுக்கு முக்கியமான ரீசன் அவங்க கொடுக்குற வாழைத்தண்டு சூப்பும் அந்த முட்டை மசாலாவும் தான். டேஸ்ட்டு சொல்கிற அளவுக்குலாம் நல்லா இல்லை. ஆனால் அந்த கிளைமேட்டுக்கு இந்த சூப் சூடாக குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் நம்மளோட ஃபேவரட் அந்த முட்டை மசாலா உள்ள நல்லா ஃப்ரைட் ஆனியன் கொத்தமல்லிலாம் வச்சு தாறுமாறாக இருந்தது. இந்த முட்டை மசாலாவோட ஸ்பெஷலே அதில் வந்து எல்லா விதமான டேஸ்ட்டும் இருக்கும். அந்த முட்டையை எடுத்து அப்படியே கல்ப்பாக ஒரே வாயில் முடிச்சிடணும். அப்போ தான் அதோட டேஸ்ட் ஃபுல்லாக நம்மளுக்கு உள்ளே இறங்கும். உங்களுக்கும் முட்டை மசாலா பிடிக்கும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.